ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபுட் விலாக் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதாவது நம்ம வழக்கமாக நாட்டுக்கோழி சாப்பாடுன்னா நம்ம நாட்டுக்கோழி செஞ்சு கொடுக்குற அந்த உணவகத்துக்கு போவோம் இல்லையா, உணவகத்தில் போய் அந்த ஒரு குடில் செட்டப்பில் உட்காந்து ஆர்டர்லாம் போட்டு வாங்கி சாப்பிடுவோம். இன்றைக்கி உணவகத்துக்கு போகாமல் ஒரு வீடு, இது வந்து உணவகம் தான், வீட்டில் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. டிஎஸ் கோச்சை கறி விருந்து அப்படின்னு அவங்க பேர் வச்சு இப்போ வீட்டில் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. எப்படி செஞ்சு கொடுத்துட்ருக்காங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடணும். ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழியில் நாட்டுக்கோழி பச்சை மிளகா கறி, நாட்டுக்கோழி வரமிளகா கறி, இது 2 ஐட்டம் தான் செய்கிறாங்க. நீங்கள் 1 கிலோவோ மினிமம் 1 கிலோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செஞ்சு இவங்க வந்து அப் டு ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் இவங்க வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர் கவுண்டர் மில்ஸ் இருக்கு இல்லையா, கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கிற ரோடு, அதிலே நேராக வந்தீங்கன்னா ரயில்வே கேட் இருக்கும். அந்த ரயில்வே கேட்டை தாண்டி உருமாண்டம்பாளையம் ரோட்டில் நேராக வந்தீங்கன்னா தியா பியூட்டி பார்லர்னு ஒரு கடை இருக்கும். அந்த கடைக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடு இருக்குது. ஸோ இந்த வீட்டில் மேலே அவங்க வந்து ஆத்தன்டிக்காக சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, அந்த 3 இன்க்ரீடியன்ட் வச்சு இந்த கறி சமையலாம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க ஃபோன் நம்பர் நான் போட்டுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழியை நல்ல ஒரு ஆத்தன்டிக் சமையலில் ரசிக்கணும், சாப்பிட்ணும் அப்படின்னா இவங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ மத்தியானம் சாப்பிட்ணோன்னே காலையில் ஒரு 8 மணி சுமாருக்கு 9 மணிக்குள்ளே கூப்பிட்டு இவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா செஞ்சு இவங்க டெலிவரியும் பண்ணிடுறாங்க. அந்த டெலிவரிக்கு ஒரு என்ன சார்ஜஸ் வருமோ அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். கூடவே ரைஸு, தாளிச்ச தயிர் இதெல்லாமே வந்து வந்துடும். ரசம் அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க. நாட்டுக்கோழி சமையலுக்கு 1 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 1400 ரூபா சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 1 கிலோவுக்கு. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கூட ஜாயின் பண்ணுங்கள். இவங்க மேலே வந்து அந்த நாட்டுக்கோழி சமையலை எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்ககிட்ட பேசலாம். பேசிவிட்டு இந்த ஃபுட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடும். அங்கே வச்சு நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணிடலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சார் உங்கள் பேருங்க? சந்தோஷ். ஓகே. சரி, இந்த உங்கள் டிஎஸ் அந்த கோச்சை ஒருவல் அதை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? 2 ஐட்டம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. சரி. மிளகா கறி, பச்சை மிளகா கறி. 2 ஐட்டம். சரி. ஒரு ஒரிஜினல் சேவல் கோழிக்கு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ. கட்டுத்தரையில் மேய்ஞ்சி நல்லா ஊக்கமாக்கிற சேவல் தான் போட்டுருக்கு. சித்து வேடை அதெல்லாம் போகிறது. ஸோ இந்த பண்ண கோழியெல்லாம் கிடையாது? பண்ண கோழி ஒரிஜினல் நாட்டு. சரி சரி. சேவல் கோழி. சரி. கேட்குறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே செஞ்சு சாப்பிட்டு இதுலேயே வாழ்ந்துட்டு இருந்தோம். அதனால செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி. நீங்கள் பேசிக்கலி எந்த ஊர்? இதே ஊர் தாங்க. இதே தானா? உருமாண்டம்பாளையம் தான். ஓ சரி சரி சரி. எத்தனை நாள் அதை செஞ்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 1-2 மந்த் ஆரம்பிச்சுக்கிறோம். சரி. அப்படியே போயிட்டு இருக்குது. சரி சரி. இப்போ ஆர்டர்னா எப்படி? இப்போ இந்த வீடியோ வந்து பல இடங்கள்ல வந்து பார்ப்பாங்க. இப்போ ஆட்கள் இங்கே வந்து வாங்கிக்கணுமா இல்லை நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்களா? டெலிவரியும் பண்ணுவோம், பிக்கப்பும் பண்ணிக்கலாம். சரி சரி. பிக்கப்னா இங்கே வந்து அவங்க பாத்திரமெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு போயிடணும். நாங்கள் பாத்திரத்துலையும் கொடுப்போம், பேக் பண்ணி. ஓ சரி சரி சரி. பாக்ஸில் பேக் பண்ணி சில்வர் கவர் போட்டு பேக் பண்ணி நீட்டாக கொடுத்துருவோம். ஓகே ஓகே. இப்போ டெலிவரி அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கொடுக்க முடியும்? ஒரு 20 கிலோமீட்டர்ஸ். அதுக்கான வசதிகள்லாம் வச்சுருக்கீங்களா? இப்போ உங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் வீடியோவில் இப்போ இன்டர்வியூலேயே வந்துட்டுருக்கோம். நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு சந்தோஷ் கிட்ட பேசலாம். சரி, இப்போ 2 ஐட்டம் சொன்னீங்க. என்னென்ன ஐட்டம்? மிளகா கறி, வர மிளகா கறி, பச்சை மிளகா கறி. ஓகே ஓகே. அது வந்து என்ன விலைக்கு கொடுத்துட்ருக்கீங்க? எப்படி ஆர்டர் பண்ணணும்? 1400 கிலோ. 1/2 கேஜி 1 கேஜி 2 கேஜி கேட்குறவங்க கொடுக்குறோம். ஓ, இப்போ 1 கிலோ அப்படின்னா 1400 ரூபாய்க்கு நீங்கள் 2 கேட்டால் கூட நீங்கள் 2 ஐட்டம் செஞ்சு கொடுத்துருங்க. 1/2 கிலோ செஞ்சு. சரி சரி. இப்போ என்னென்ன ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. வர மிளகா கறிக்கு இதயம் நல்லெண்ணெய், பியூர் நல்லெண்ணெய். ஓ. பச்சை மிளகா கறிக்கு தேங்காய் எண்ணெய். ஓகே ஓகே ஓகே. இப்போ ஆர்டர் பண்ணால் இப்போ ஒரு நாள் முன்னாடியே சொல்லணுமா இல்லை 1 ஹவர் 1.5 ஹவர் முன்னாடி சொன்னால் செஞ்சு கொடுத்துருவீங்க? ஓகே ஓகே. ரைட் ரைட் ரைட். சரி, அப்படியே இந்த கோழிகளை பார்க்கலாமா? அதை எடுத்து காமிங்க. அப்படி இந்த 2 இது சேவல். இது 2 சேவல். 2மே சேவல் தான். சரி சரி. ஒன்று அப்படியே கையில் எடுத்து நானும் பிடிக்கிட்டா? ஸோ இந்த வீடியோ எடுக்க அவங்க ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, இப்போ குழம்பு இந்த சைட் டிஷ் மட்டும் இல்லை, நீங்கள் ஒயிட் ரைஸு, ரசம், தாளிச்ச தயிர் கூட நீங்கள் ஒரு நாமினல் சார்ஜ் பண்ணுறாங்க. அதை சொல்லிட்டீங்கன்னா அது கூட செஞ்சு வச்சுருவாங்க. கையோடு எடுத்துகிட்டு போய் வேலை முடிஞ்சது இல்லையா? ஏன்னா இப்போ சில பேர்லாம் ட்ராவல் பண்ணுவீங்க, இந்த வழியாக ஏதோ ஊட்டிக்கு போகிறவங்களாம் இருப்பீங்க. ஸோ செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோன்னா ரைஸுக்கு எங்கே போகிறது? தனியாக நம்ம போய் வாங்கிட்டு இருக்க முடியாது. கையோடு இவங்ககிட்டே வாங்கிட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஸோ இங்கே ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்களாம், பண்ண கோழி கிடையாது. கமெண்ட்டில் வந்து எங்கிட்ட கேட்காதீங்க. ஒரிஜினல் நாட்டுக்கோழி. இங்கே வந்து இப்போது ஸ்டவ் ரெடியாக இருக்குது. ராக்கெட் ஸ்டவ் இல்லையா? ராக்கெட் ஸ்டவ்வில் தான் சமைக்கும். சரிங்க, உள்ளே போய் அப்படியே அவங்க எப்படி சமைக்கிறாங்கங்கிறத பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போய்
ஒரு பிடி பிடிச்சிடலாம். சரிங்க, இப்போது நம்ம சமையலுக்கு தயாராகிட்டோம். சந்தோஷ் தான் வந்து சமைக்க போகிறாரு. என்ன ஐட்டம்லாம் செய்ய போகிறீங்க இன்றைக்கி? வரமிளகா கறி, பச்சை மிளகா கறி. பச்சை மிளகா கறி. ஓகே, இதுக்கு வந்து 3 இன்க்ரீடியன்ட் தானம்மா. அது என்னென்ன போட போகிறீங்க? பெரிய சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, வரமிளகா. எண்ணெய் வந்து இதயம் நல்லெண்ணெய். ஓகே, ரைட்டு. ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? சரி சரி. என்ன ஆயிலுங்க இது? இதயம் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய், இதயம் நல்லெண்ணெயா? ஓகே, ரைட். ஓகே, ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றுறாரு வானலியில். வெள்ளைப்பூண்டு. ஓகே, இது இப்போ எவ்வளோ கிலோ இதில் செய்ய போகிறோம்? 2.5 கிலோ. ஓகே. ஸோ நம்ம நல்லெண்ணெயில் வந்து என்ன சமையல் செய்ய ஆரம்பித்தாலும் இந்த மாதிரி அப்படியே லைட்டாக அப்படியே நுரைச்சிட்டு வரும். அது வந்து நார்மல் தான். நிறைய பூண்டு போட்டிருக்கோம். கைஸ், நாட்டுக்கோழி இது வந்து 2.5 கிலோங்களா? 2.5 கிலோ கறி வந்து வெட்டி க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இது வந்து பேக் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் அப்படியே கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நாட்டுக்கோழி கறி போட்டிருக்காங்க. இது வந்து சேவல் கறின்னு சொல்லுவாங்களா? இல்லை சேவல் தான் இல்லையா? சேவல் கறிங்க இது. உப்பு போட்டு உப்பு தேவையான அளவு உப்பு. சரி, கறி வேகிற நேரத்தில் சந்தோஷோட பொண்ணு பக்கத்தில் இருக்கா, அவர்கிட்ட ஒரு பேசலாம். ஹலோ, உன் பேர் என்ன? ஓகே, எத்தனாவது படிக்கிற? தேர்டு போகிற. வெரி குட். அப்பா சமையலில் நாட்டுக்கோழி உனக்கு பிடிக்குமா? எவ்வளோ ரெகுலராக சாப்பிடுவ? எத்தனை நாளைக்கு ஒரு டைம் சாப்பிடுவ? டெய்லி சாப்பிடுவியா? ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. சரி பாருங்க, அவன் வயசு குழந்தைகளே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களாம்மா. நல்லா இருக்கும், ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கறி போட்டாச்சு. வரமிளகா, சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டெல்லாம் போட்டாச்சு. அந்த கறியே வந்து கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா? அந்த தண்ணியும் சேர்ந்துட்டு அந்த வரமிளகாயும் அந்த கலர் கொடுக்கும். அந்த ஒரு ஜூஸ், அந்த காரமெல்லாம் கொடுக்கும். அதிலெல்லாம் சேர்ந்து கொடுக்குறதாங்க டேஸ்ட்டு. வேறு எதுவும் பொடியெல்லாம் அவங்க போடுறதே இல்லை. இதில் தான் டேஸ்ட்டு. இவங்க எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து இப்போ ஆட் பண்ணவே மாட்டாங்களாம்மா. தேவைப்பட்டால் மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்களாம்மா. இப்போ அந்த இதுலேயே நேச்சுரல் இதுலேயே வந்துடும். சரி, கொஞ்சம் நேரம் கழிச்சு இனிமேல் தண்ணி விடுமாம்மா கறி. நான் இங்கே சமையல் நடந்துட்டு இருந்ததா, நான் இங்கே சேரில் உட்காந்துருந்தேன். அதுக்கு நடுவில் பாருங்கள், இங்கே ஒரு கேமரா வச்சுருக்காங்க, இன்ஸ்டன்ட் கேமரா. அதில் நம்மளை ஃபோட்டோ எடுத்துருச்சு அந்த பொண்ணு. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ வந்துடுது. எடுத்து கொண்டு வந்து என்னவே எனக்கு காமிக்கிறாங்க. என்னடா நான் எங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா நானே வச்சுக்கிட்டா. ஸோ வரமிளகா கறி அதை தண்ணியெல்லாம் ஊற்றி அதை கொதிக்க விட்டாச்சு. அது வேறு ஸ்டவ்வுக்கு மாற்றியாச்சு. இப்போ என்னென்ன செய்ய போகிறீங்க? பச்சை மிளகா கறி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணாங்க. பச்சை மிளகா கறிக்கு தேங்காய் எண்ணெய் போடுறீங்க. சரி. ஸோ இது வந்து 2.5 கிலோவா? இது 2.5 கிலோ. ஓகே. வெள்ளைப்பூண்டு. இந்த வெள்ளை பூண்டெல்லாம் முழுசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? அதுக்கு இஞ்சியெலாம் போட வேண்டாம். ஓகே. சரி, 2.5 கிலோ அளவுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா போட்டிருக்காரு. என்ன ஒரு 15 மிளகா இருக்குமா? 15 மிளகா போட்டிருக்காரு, பெரிய மிளகா. அந்த பச்சை மிளகா தேங்காய் எண்ணெயில் வறுபட போட ஒரு வாசம் அடிக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது அந்த வாசம். வெள்ளை பூண்டு சேர்ந்துட்டு வறுபடுதா? கருவேப்பிலை. சின்ன வெங்காயம். ஓகே. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது. எங்கே வாங்கினீங்க எல்லாம்? இங்கே லோக்கல் தானா? சூப்பராக இருக்குங்க சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம். இது வந்து ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும் வெங்காயம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஓகே, போதுமான உப்பு, பெப்பர் தூள். ஓகே, மிளகுத்தூள். இது வந்து நம்ம வரமிளகா கறிக்கு போட்டோமா? போடலி. பச்சை மிளகா கறிக்கு மட்டும்தான். ஓகே. பெப்பர் தூள் வந்து குருமிளகா நாங்கள் வாங்கி சொந்தமாக அரைச்சி. ஒரு சந்தோஷ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நாளாக செஞ்சிட்ருக்காரு. அவர் கை வந்து களையாயிருச்சு. ஏதோ அப்படியே டக்குன்னு போட்டு செஞ்சிடறாரு. ருசி கூட பார்க்குறதில்ல. உப்பெல்லாம் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு கரெக்டாக போடுறது. ஸோ அடுத்து பாருங்கள், இதுவும் நாட்டுக்கோழி 2.5 கிலோ எடுத்து வச்சுருக்காரு பச்சை மிளகா கறிக்கு. இப்போ போட போகிற கறி. இல்லை மஞ்சள் போட்டு எல்லாம் கழுவுறப்ப மஞ்சள் போட்டு மஞ்சள் போட்டு வெட்டுறப்ப மஞ்சள் போட்டு தான் வைக்கணும். இந்த பொசுக்கிறதெல்லாம் இங்கே பண்ணிடுவீங்களா? சரி. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா வரமிளகா கறி
அதனால் அப்படியே கொஞ்சம் கிளறி விட்றாங்க. நல்ல தண்ணியில் தளன்னு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இது அப்படியே சுண்டிடும் இல்லையா? சரி. இது வந்து நல்லா சுண்டி அப்படியே கிரேவி பதத்துக்கு வந்துடும். கறியும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். தண்ணி அந்த கறியிலேருந்து தண்ணி விடுறதே க்ரீன் கலர் ஆகிடுச்சு பாருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி ஊற்றும். அந்த பச்சை மிளகா கறி பாருங்கள், அப்படி கலர் பாருங்கள். பச்சை மிளகாயோட அந்த பச்சை கலர் அப்படி இறங்கிருச்சு. எந்த விதமான பொடியுமே போடலைங்க. கலர் பொடியெல்லாம் எதுவுமே போடல. நேச்சுரலாக அப்படி அந்த க்ரீன் கலர் சேர்ந்துருச்சு. அப்படி நாட்டுக்கோழி கொதிக்க அந்த வரமிளகா கறியிலேருந்து சூப் எடுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு. உள்ளே பாருங்கள், நாட்டுக்கோழி சூப். நல்லா சுட பயங்கர சூடாக இருக்குங்க. ஐயோ, லைட்டாக விரல் வச்ச பயங்கரமான சூடாக இருக்குது. நாக்கு சுட்டுரும், கொஞ்சம் ஆறட்டும். நல்லா அந்த வரமிளகாயோட காரம், சின்ன வெங்காயத்துக்கு ஒரு காரம் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் சேர்ந்துட்டு நாட்டுக்கோழியோட ரசமெல்லாம் இறங்கியிருக்கு. சூப்பராக இருக்குது. அல்டிமேட் நாட்டுக்கோழி ரசம். நம்ம ஆக்சுவலாக ஒரு வீட்டில் தானே இருக்கோம். வீட்டு சமையல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வீட்டு சமையலில் நாட்டுக்கோழி சாப்பாடு. 2 hours later. ஸோ கைஸ், ஃபைனலாக எப்படி அந்த சமையல் முடிஞ்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்குற அந்த வடை சட்டியில் அந்த எல்லாம் அந்த சுருங்கி அந்த மீட் ரெடியானதை பார்த்தோன்னே வாயெல்லாம் ஊறிடுச்சு. சரி, நீங்கள் போங்க, நாங்கள் போர்ட்டரில் போட்டு அனுப்பிடுறோம், அதையும் அப்படி வீடியோவில் காமிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்துவிட்டோம். இப்போ அவங்ககிட்டயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சாப்பாடு வாங்கிட்டோம். ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரசம், முட்டை பொரியல், இது எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே போர்ட்டரில் வந்து இறங்கிருச்சு. நான் உங்களுக்கு இப்போ எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே சார், முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோச்சை வறுவல். இது வந்து வரமிளகாய் கோச்சை வறுவல், இது வந்து பச்சை மிளகா கோச்சை வறுவல். ஸோ இது ரெண்டும் வாங்கிட்டோம். ஸோ அப்புறம் முட்டை பொரியல் அவங்களே எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. ரைஸு, ரசம், தாளிச்ச தயிர், கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜாக வாங்கியாச்சு. இந்த கோச்சை வறுவல் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு 1400 அவங்க வந்து சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆர்டர் இன்றைக்கி மத்தியானம் நீங்கள் சாப்பிட்ணுன்னா இன்றைக்கி காலையில் ஒரு 8 மணிக்கு நீங்கள் கூப்பிட்டு சொல்லிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லன்ச் டைமுக்கு வீட்டுக்கு வந்துடும். போர்ட்டர் ஆப் மூலமாக வந்துடும். இல்லை நீங்கள் நேராக போய் பிக்கப் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் குயிக்காகவே முடிஞ்சிடும் வேலை. நீங்கள் கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாமே நீட்டாக இது பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். இப்போ நம்ம அப்படி ஒவ்வொன்றா எல்லாம் சர்வ் பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு வரமிளகா கோச்சக்கறி, அப்புறம் பச்சை மிளகா கோச்சக்கறி, பச்சை மிளகா கோச்சக்கறி வறுவல், அப்புறம் முட்டை பொரியல். பெப்பர்லாம் நல்லா சூப்பராக போட்டு பார்க்குறக்கே செம்மையாக இருக்குங்க முட்டை பொரியல். ஓ, ரைஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நல்லா அப்படி ராஜபோகம் அரிசின்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது அரிசி. எல்லாமே நல்லா சூடாக இருக்குங்க. அவங்க நம்ம கண்ணு முன்னாடி தான் சமைச்சாங்க. அப்படியே சூடாக பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. டிஎஸ் கோச்சை விருந்து கோயம்புத்தூர்லேருந்து இப்போ நம்ம இன்றைக்கி ஆர்டர் பண்ண அந்த கோச்சை கறி அந்த விருந்து நமக்கு வீட்டுக்கே வந்தாச்சு. நம்ம இப்போ தான் சாப்பிட போகிறோம். ஸோ 2 வகை சைட் டிஷ் நம்ம செஞ்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்தாச்சு. சாப்பாட்டில் நல்லா அப்படி சூடாக அந்த பச்சை மிளகா கறி ஃபஸ்ட் நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதுவும் பச்சை மிளகா கறி நல்லா, இது வந்து உண்மையிலே அருமையாக செய்கிறாங்கங்க. ஏன்னா நான் வந்து இப்போ அந்த சமையலை பார்க்கலன்னு வைங்களேன், இந்த கிரேவிக்கு அவங்க வேறு ஏதாவது போட்டிருக்காங்கன்னு நினச்சிருப்பேன். இந்த கிரேவிக்கு அவங்க பொடியோ மசாலாவோ எதுவுமே சேர்த்துறதில்ல. வெறும் பூண்டு, சின்ன வெங்காயம் இதுலேயே வந்து இந்த கிரேவியை கொண்டு வந்துடுறாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? அருமையாக இருக்குங்க. பச்சை மிளகா கறி தேங்காய் எண்ணெயில் செஞ்சாங்க. வரமிளகா கறி நல்ல எண்ணெயில் செஞ்சாங்க. இதில் தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டு அப்படியே அந்த கறியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது.
அதே மாதிரி ஒரிஜினல் நாட்டுக்கோழி போட்டு செய்கிறாங்க. இந்த கிராஸ் கோழிலாம் இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு கடைசியில் கறி வந்து நல்லா வேகிறது ரொம்ப முக்கியம். கறி பார்த்திங்கன்னா அருமையாக வந்திருக்கு. ஈரல் போட்டிருக்கு. சமைச்சார் இல்லையா சந்தோஷ், இந்த 2 ஐட்டம் செய்கிறதுல எக்ஸ்பர்ட் அவர். உப்பு போடுறதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவருக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது, குத்து மதிப்பாக போட்டுறாரு. அதேமாதிரி இந்த கறியில் ஆமாம், இந்த பாத்திரத்துக்கு கீழே எண்ணெய் கொஞ்சம் நின்னாலும் அதெல்லாம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இருந்தாங்க. நல்ல எண்ணெயிலேயே நல்லா வதக்கி செய்கிறாங்க எல்லாமே. இந்த சந்தோஷோட பொண்ணு சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. அப்படின்னா என்ன சொல்லிச்சு, குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல. பச்சை மிளகாய் கறியாக இருந்தாலும் காரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ரொம்ப போட்டு ஊதி ஊதி சாப்பிட்ற அளவுக்குலாம் காரம் போடல, நல்லா கரெக்டாக போட்டிருக்காங்க. சின்ன வெங்காயம் பூண்டு 2 சேர்ந்ததுன்னு ஒரு டேஸ்ட்டு கொடுக்குது பாருங்கள் கிரேவிக்கு. நல்ல தரமாக ஒரு வீட்டிலே சமைக்கப்பட்ட ஒரு ஹோம்லி ஃபுட்டு இல்லையா. ஒரு வீட்டு உணவுன்னா இதை விட ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கவே முடியாது. கால் எலும்பு அப்படி கல் மாதிரி இருக்குங்க. அப்படி ஒரு ஜல்லிக்கல்ல பல்லில் வச்சு கடிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா அப்படி நாட்டுக்கோழி எலும்புனா அவ்வளோ ஹார்டாக இருக்குது பாருங்கள். அரிசி வேற மாதிரி இருக்குது. என்ன அரிசின்னு கேட்டு பேசாமல் வீட்டுக்கு நம்ம இந்த அரிசியை வாங்கிட வேண்டியதுதான். சூப்பராக இருக்குங்க. ஓகே, அடுத்து இந்த வரமிளகா கறி, வரமிளகா கோச்சை வறுவல். வரமிளகா நீங்கள் இந்த சமையலும் பார்த்துருப்பீங்க, ஒரு பஞ்ச் அப்படி போட்டுறது சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து. இந்த கலரெல்லாம் இயற்கையிலேயே இந்த வரமிளகாயும் பச்சை மிளகாயும் கொடுத்த கலர் தான் இந்த 2க்குமே. தனியாக அவங்க வேறு எதுவுமே போடல. எப்படின்னு போகுமா? இதில் அப்படியே நல்லெண்ணெய் வாசம் அடிக்குது. நல்லெண்ணெயோடு சேர்ந்து ஃப்ரை ஆன அந்த மீட்டு சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். பீஸு செக் பண்ணி வாயில் போட வேண்டியது. ஏன்னா எலும்பு நல்லா ஹார்டாக ஸ்ட்ராங்காக இருக்கா நாட்டுக்கு. இந்த சேவல் கோச்சை எலும்பு தெரியும், கொஞ்சம் வேகமாக கடிச்சோன்னா பல்லே வலிச்சிடும். அந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான எலும்பு. ஆக்சுவலாக இதில் அந்த மிளகாய் தோல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் எடுத்து வைக்கணுன்ட்டு இல்லை, அப்படியே சேர்த்து சாப்பிட வேண்டியதுதான். நல்லா தான் இருக்குது. மிளகாய் விதையில தானே காரம், தோல் ஒன்றும் கிடையாது. ஒரு தராசில் 2 கிணத்துல வச்சா குவாலிட்டி வைஸ் 2 ஈக்குவலாக நிற்குங்க. நீங்கள் சப்போஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா 2மே ஈக்குவலாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. 1 கிலோ சொன்னால் 1/2 கிலோ பச்சை மிளகா கறி, 1/2 கிலோ வரமிளகா கறி அப்படி சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. 2மே நல்ல டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காங்க. பச்சை மிளகா டேஸ்ட்டு, வரமிளகா டேஸ்ட்டு அப்படி மாற்றி கொடுத்துருது. அதுமாதிரி பச்சை மிளகா கறிக்கு கொஞ்சம் பெப்பரும் தூவி விட்டாங்க, அது ஒரு அடிஷ்னல் கிக்கு. அது சரி, நான் அவங்ககிட்டயே ரசமும் கேட்டிருந்தேன். தக்காளி ரசம் வச்சு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து சாப்பிடுவோம். அப்படி இந்த வரமிளகா தோல் அந்த வரமிளகா வறுவலோடைய கொஞ்சமாக சேர்த்தியாச்சு ரசம். முட்டை பொரியலோட சாப்பிடலாம். முட்டை பொரியல் நல்லா பெப்பர்லாம் தூவி விட்டு பச்சை மிளகாலாம் நறுக்கி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அடி தூள் பச்சை மிளகா. எப்படி பச்சை மிளகா வறுவலை இதோட வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு சாப்பாடு ரசம் இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணுன்னா முந்தின நாளே சொல்லிடுங்க. அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டயத்துக்கு அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடினா அவங்க ஒரு லிமிட்டடு கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வீடியோ பண்ணியிருக்கிறதுனால நிறைய ஆர்டர்ஸ் வரப்போ கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. அருமையாக இருக்குங்க சாப்பாடு. நல்ல ஒரு ஹோம்லி மீல்ஸ், நான்வெஜ் ஒரு கோச்சை விருந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எலும்பு நல்லா அப்படி
எடுத்து இந்த எலும்பு வச்சு யாராவது அடித்தோன்னு வைங்களேன் ரத்தம் வந்துடும். அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான எலும்புகள்லாம். ஆஹா, அருமையாக இருக்குது தாளிச்ச தயிர் பார்க்குறதுக்கு. வெங்காயம்லாம் பாருங்கள், அப்படி நல்லா ஃப்ரையான வெங்காயம் அப்படி தாளிச்சிருக்காங்க. சின்ன வெங்காயம் என்னங்க போடுறாங்க எல்லாத்துக்குமே, இதுக்குமே சின்ன வெங்காயம் போட்டு தான் செஞ்சுருக்காங்க. ஓ மை காட், நல்லா வாமாக இருக்குது தாளிச்ச தயிர். இதுக்குள்ளே அந்த பச்சை மிளகா கறியும் வரமிளகா கறியும் வச்சு சாப்பிட்றேன். பார்க்குறவங்களுக்கு பாருங்கள், திட்டக்கூடாது வாய் உரிச்சுனா. டேஸ்ட்டு அள்ளுது அப்படி. இந்த இது தாளிச்ச தயிர் வரமிளகா கறியோடு சாப்பிட்லாம். அப்படி ரைஸ் எடுத்து அப்படி சேர்த்தி இந்த காம்பினேஷனில் நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னு வைங்களேன், மாதத்துக்கு ஒரு டைமாவது இந்த மாதிரி சாப்பிடணுன்னு உங்களுக்கு தோணும். நான் வந்து யூடியூப் சேனல் தொடங்குறதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதே இல்லைங்க. யூடியூப் சேனல் தொடங்கினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கோழி விருந்தே நான் சாப்பிட ஆரம்பித்தேன். மந்த்லி ஒன்ஸ் இப்போ எனக்கு அந்த கிரேவிங்ஸ் வந்துடுது, இந்த மாதிரி சாப்பிட்ணுண்டா அப்படின்னு. அந்த காட்டு உருவல், மஞ்சள் வெங்காயம் அப்படின்லாம் செய்கிறாங்கல்ல, அது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு. அந்த காம்பினேஷனில் உங்களுக்கு இந்த முட்டை பொரியல், இந்த தாளிச்ச தயிர்லாம் இன்றியமையாத ஒரு பங்கு. முட்டை பொரியலோடு சாப்பிட்லாம், பச்சை மிளகா கறியோடு சாப்பிட்லாமா? எலும்பு இருக்கிற பீஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நல்ல சிறப்பான சமையல். மேலே திருப்திகரமாக சாப்பிட்டுட்டு முடிக்க போகிறேன் நான். இந்த டிஎஸ் கோச்சை வறுவல், நம்மளோட கான்டாக்ட் நம்பர் வீடியோ ஃபுல்லாக வந்திருக்கும். மிஸ் பண்ணாமல் ஒரு டைம் ஆர்டர் கொடுத்துப்போம். 1400 rupees ஒரிஜினல் நாட்டுக்கோழிக்கு அப்படின்னா கரெக்டான ப்ரைஸ் நான் சொல்லுவேன் நான். சூப்பராக சமைக்கிறாங்க. வீட்டு சமையல், வீட்டு பெண்களோட ஹெல்ப்போட அருமையாக சமைக்கிறார் சந்தோஷ். அதே மாதிரி இவங்க செஞ்சு கொடுத்துக்கிற இந்த கோச்சை சமையல் இருக்கு இல்லையா, நீங்கள் நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில், இந்த ஊர்களில் நிறைய இந்த நாட்டுக்கோழி உணவகங்கள் இருக்குல்ல, அவங்களோட போட்டி போடுற அளவுக்கு இருக்குங்க. டேஸ்ட்டில் எந்த குறையுமே இல்லை. நம்ம கோயம்புத்தூரில் ஃபோன் பண்ணால் ஜஸ்ட் ஒரு 1 to 2 hours கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு ஒரு நாட்டுக்கோழி சமையல் தயாராக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக செஞ்சுருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம அவங்க வீட்டுக்கே போய் சமைக்கிறது வந்து அதில் எடுத்திருந்தோம். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ 2 பேர்த்தோட ஹெல்ப் இருந்திருக்கு. இந்த வீடியோவில் ரிஷி, ரோஹன் 2 பேருமே பங்கு எடுத்துகிட்டு இந்த வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து கொடுத்துருக்காங்க. 2 பேர்த்துக்குமே ஸ்பெஷல் தேங்க்ஸு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். டாடா பை.